Hi friends, வாங்க இன்னைக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணலாம். ஒரு ஷர்பத் ரெசிபி தான். பாலை வச்சு இப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ரெசிபி வீட்டில் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்மர் டைமில் குளிர்ச்சியாகவும் வின்டர் டைமில் ரொம்பவே சூடாகவும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லான ரெசிபின்றதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணாமல் அப்படி தான் ஃபஸ்ட்டு செஞ்சுக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பிறகு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டிகள் இல்லாமல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது வைக்கலாம். கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஒரு நிமிஷத்துலேயே இது கெட்டியாக மாறி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக மாறி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாதீங்க. இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். இப்போ நான் 3 கலர் ஜெல்லி செய்ய போகிறேன். அதனால் நான் 3 பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை கலரில் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் திக்காக ரொம்ப டக்குன்னு கட்டியாகி போயிடும். அதனால் உடனே மாற்றி விடுங்க. இது ஈக்குவலாக 3ஆக பிரிச்சுட்டு பிறகு இப்போ நான் முதல்ல பச்சை கலர் சேர்க்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபாஸ்ட்டாக செய்யுங்க இந்த ப்ராசஸ், இல்லைன்னா கட்டி ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில், ஃப்ளாட்டான பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுல் இல்லைன்னா பிளேட் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட் ஆக்கி 2-3 தடவை தட்டி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதே போல் மற்ற கலர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஹோம்மேட் ஃபுட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 கலர்ஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா டீப் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டும் இது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா போதும், நல்லா ஜெல்லி ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் போல் இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் இல்லைன்னா தண்ணி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ராபெரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். இப்போ அடுத்ததாக 750 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ இது கொதி வர அளவுக்கு இது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கஸ்டர்ட் மிக்சர் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியில் தங்கிட்டு இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கைவிடாமல் இது தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வந்தால் போதும். கைவிடாமல் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம இப்போ ஊற வச்ச சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. 20 நிமிஷம் ஊற வச்சுருந்ததுனால நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் இது கொதி வந்தால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து ஜெல்லி எடுத்துக்கலாம். இது நல்லா கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஜெல்லி ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது. இப்போ இதை நம்ம இந்த சர்பத்தில் சேர்த்துக்கலாம்.
இது சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது, நம்ம ஆன் பண்ண வேண்டாம். ஜெல்லி சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஷர்பத் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதால ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.